ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான குட்டியாக ஒரு களிமண் வீடு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் களிமண், அதாவது உங்கள் கழனிலையோ இல்லை கழனியில் வயலில் போனீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ அதை மேலேருந்து எடுத்துடாதீங்க, கொஞ்சம் தோண்டிட்டு கொஞ்சம் மண் பதமாக இருக்கிற மாதிரி காட்டுற இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் பதமாக அமுகுனா ஒட்டிக்கணும். ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் ரொம்ப கல் மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை எடுத்துன்னு நம்ம ஒரு தட்டியாக இருக்கிற இடம் ரொம்ப காரை செய்யறதுக்கு வீட்டுமா, அதுக்குன்னு நம்ம வீட்டுக்குள்ளே போய் பண்ணுறாதீங்க. அம்மா அப்புறம் நம்மளை தொட்டி அடிவாங்க. செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தூங்க விட மாட்டாங்க. ஸோ பேக் யார்டில் அப்படி இல்லைன்னா ஒரு ஓரமாக அந்த மண்ணை வச்சுக்கோங்க. இப்போது நல்லா அதை கெட்டியாக கொஞ்சம் நம்ம இது ரொட்டி சுடுறதுக்கு மாவு பசுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொசுன்னு ரொட்டி சுடுற ரொட்டி மாவு மாதிரி இருக்கு, நல்லா புழிஞ்சிடணும். ஸோ அது புழிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுன்ற சைஸ் தட்டையாக நல்லா குமிக்கி தும்மால் குமிக்கி தட்டையாகி சைஸ் வேஷாக கத்தி, ஒரு பேனா கத்தி இல்லைன்னா ஒரு ஆசா பிளேடு எதுனா ஒன்று எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஆசா பிளேடு இருந்துச்சு, நான் அதை ஆசா பிளேடு எடுத்து வச்சு அறுத்து தள்ளிட்டேன். ஸோ இப்போது அறுத்து முடிச்சாச்சு. நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு, அதாவது 4 பக்கம் 4 செவரு, அதாவது முன்னாடி பக்கம் ஒரு வாசல், ஒரு பக்கம் ஜன்னல் வச்ச மாதிரி, இன்னும் பின்னாடி, அப்புறம் சைடில் 4 பீசஸ்ஸாக, அப்புறம் மேலே 2 பீசஸ் நம்ம கூரை வீடு இருக்குது, நம்ம மேலே ஒரு 2 பீசஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் அதை மறந்துட்டு பார்த்தீங்களா, அடியில் ஒரு பீஸு நம்மளோட பேஸ்மெண்ட். ஸோ அதுதான் முக்கியமான பீஸு. பேஸ்மெண்ட் கொஞ்சம் கிணமாக வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம தூக்கி சொல்ல உடஞ்சிடாமல் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பீஸாக நம்மளுடைய 2 பீஸில் சைடில் 2 பீஸ் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒரு முன்னாடி நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடியே ஜன்னலெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஜன்னல் வாசகால் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வச்சுட்டு பேர் கட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போயே விசில் விட்டுச்சு. முன்னாடியே கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 4 பக்கமும் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. 4 பக்கம் வச்சு அப்படியே ஒட்டிட வேண்டியதான். ஒட்டினாலும் நிற்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழகுழன்னு இருக்கிற மாதிரி, ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் அதில் லைட்டாக குழகுழன்னு இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு பூச வைங்க. நம்ம டைல்ஸ் எல்லாம் ஊற்றுவாங்க பார்த்திங்களா, அந்த கேப்ஸை ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஏன்னா அப்போ பண்ணுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுடும். அப்புறமா வெளியிலையும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வச்சு ஜாயிண்ட்டெல்லாம் அந்த கேப் பெரிய இடம்லாம் க்ளோஸ் பண்ணுற கரெக்டான ஒரு லெவலில் உட்காரல. ஸோ அது கொஞ்சம் சைடில் இந்த செவத்தை கொஞ்சம் உடைக்க வேண்டியதாகிடுச்சு. மேஸ்திரி சரி இல்லைன்னா அப்படி தானே செவர் உடையும். ஒருபடியாக மேஸ்திரி வச்சுருந்திங்கன்னா வீடு ஒழுங்காக வந்துருக்கும். நம்ம செலவு மிச்சம் வேணும், தேவையில்லாமல் செலவாகுது. தேவையில்லாத கண்டென்ட் போகிறோம் உள்ள வாங்க. ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு 2 பீஸ் எடுத்து வச்சுருங்க. நடுவில் அந்த கொஞ்சம் கேப். அதுக்கப்புறம் நம்மளுடைய மேல் கூரை வருவோமா. இப்போ அந்த கூரைக்கு பெருசாக இருக்குது, நம்மளுக்கு தேவையான சைஸ், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ மேல் கூரையில் அந்த வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நான் எனக்கு சின்னதாக போதுன்றதுக்கோசம் நான் அந்த செவக மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கட் பண்ணி முடித்தா இப்போ அதை கொஞ்சம் கேப் வரும் இல்லையா, அந்த கேப்புக்கு அதேமாதிரி கொஞ்சம் குழந்தை நிற்கலாம். இன்னும் அதே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதை எடுத்து உள்ள அந்த கேப்பில் வச்சு பொறுமையாக பூசிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ எல்லா இடத்தையும் இப்போ அடியில் அந்த கேப்பெல்லாம் இருக்கும், அந்த கேப்பு வாசப்படியான இருக்கிற கேப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சேஃப். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு என்னடான்னாக்கா, வீட்டை செஞ்சு முடித்தோடனே, களிமண் வீட்டை செஞ்சு முடித்தோடனே இதில் வெயிலில் காய வச்சுறாங்க. வெயில், ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா வெயில் எதுவுமே காய வச்சுருவீங்க. ஏன்னா காயணுன்றதுக்கோசம் வெயிலில் காய வைப்போம். அப்படி எடுத்துன்னு போய் வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா வெயிலில் காய வச்சிங்கன்னா உடனடியாக பார்த்திங்கன்னா நம்ம வீடு களிமண்ணில் செஞ்சோம் இல்லையா, அது கிராக் விட்டுரும். அது கிராக் விடாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நயல்லே வச்சு ஆற வைக்கணும். நயல்லே வச்சுணும். ஒரு நாள் ஃபுல்லாக நயல்லே இருந்துச்சுன்னா, நயலில் வச்சு ஆற வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கிராக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே இருக்கும். வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் ரொம்ப வேகமாக காயம். அப்படி காயிறப்ப என்ன ஆகும்னா விரிசல்கள் விட ஆரம்பிச்சிடும். விரிசல் விட்டால் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் பூஸ்வனமாக போகும். ஸோ நயலில் வச்சு ஒரு 1 hour 2 hours கழிச்சு வீட்டை எடுத்து நம்ம இன்னும் ஒரு பக்கம் சயின்ஸ் ப்ராஜெக்ட், எனிபாடி அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் களிமண் வீட்டை, களிமண்ணில் செய்கிற பொருளுங்களை செஞ்ச உடனே எதுவுமே வெயிலில் வச்சிடாதீங்க, சரிங்களா.
எப்போவுமே அதை செஞ்சதுக்கப்புறம் நயலில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. எப்போவுமே நயலில் தான் வச்சு ஆற வைக்கணும். களிமண்ணில் செய்கிற பொருட்கள் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் ஏதாவது தெரிவிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் லவன்குமார். டாடா, பாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.